டிட்வா புயல் எதிரொலியாக திருச்செந்தூரில் கடல் 100 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்போம். பவானி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் பவானி. கண்டிப்பாக. அதாவது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் தற்பொழுது இலங்கையின் மேல்நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோரமாக வடக்கு நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றும் நாளையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமான மழை இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில இன்று திருச்செந்தூரை பொறுத்த மட்டில் இன்று காலை முதல் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் மழையானது பெய்து வந்த நிலையில தற்பொழுது மிதமான மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த டிட்வா புயல் எதிரொலியாக தற்பொழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கக்கூடிய அந்த கடலானது திடீரென்று 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் பெய்த மழையின் காரணமாக இன்றும் வரை மழையானது பெய்து வருகிறது. அதே நேரத்தில் ஆழ்கடலில் காணப்படும் பச்சை நிற கடல் பாசிகள் அதிக அளவில் கரையோரம் ஒதுங்கி காணப்பட்டு வருகிறது. அதாவது அதிகாலை முதலே மிதமான காற்று மட்டுமே வீசக்கூடிய நிலையில் தற்பொழுது வேகமான காற்றுடன் கூடிய அந்த சாரல் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக 9 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு 9 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மழையானது அந்த காற்றானது வேகமாக வீசிக்கொண்டிருக்கின்றது. கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கடலில் பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய கடலோர பாதுகாப்பு குழுவினர் தற்பொழுது அவர்கள் பாதுகாப்பாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மழை பெய்வதால் அவர்களுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றன. குறிப்பாக அனைத்து துறையிலும் முறையான ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து துறை அலுவலகம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பவானி.